எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேப்பிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். நிறையா ட்ரேடர்ஸ் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லோருக்கும் நன்றிங்க. சரிங்களா? நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவும் போய் பாருங்கள். அப்போ தான் நம்மளோட பயணம் எதை நோக்கி போகுது, நமக்கு நம்மளோட குறிக்கோள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்படி எல்லோரும் ஒரே மாதிரி போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அது தெரியாத பட்சம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அப்படி நான் கேள்வி கேட்கும்போது பதில் சொன்னோம்னா அது டைம் வேஸ்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ தான் நம்ம பயணம் எளிமையானதாக இருக்கும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போகலாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி நிறையா பேர் கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி அதை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு சொல்கிறேங்க. சரிங்களா? கிளாஸ் எடுக்கிறத பற்றி ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன்னா ஒரு 30 நாளில் 20 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் போய் உங்களை மார்க்கெட்டில் விட்டோம்னா உங்களால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? நானும் மூணு மூணு கோர்ஸ் முடிச்சிருக்கேன். எஸ்எம்சி படிச்சிருக்கேன், ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிருக்கேன். எனக்குன்னு மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது, மார்க்கெட் எனக்கு கற்றுக் கொடுத்தது பார்க்கும்போது இவ்வளோ தாண்டா மார்க்கெட், இது தெரியாமல் தான் நம்ம போட்டு ரொம்ப நாளாக குழம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு, அதாவது இன்னும் ட்ரேட்னால என்னன்னு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு போய் சேரணும். ஆல்ரெடி ட்ரேடு தெரியும், ஆனால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்துக்காண்டி தான் நம்மளோட பயணம் ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? அதனால கிளாஸ் எடுக்கிற ஐடியா இப்போதைக்கு இல்லைங்க. அதே மாதிரி நான் யாரையுமே பணம் போட சொல்லலை. சரிங்களா? பணம் நான் அதே மாதிரி யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன். ட்ரேடிங்க்கும் பணம் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். கால்ஸ் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? நான் மார்க்கெட்டோட கான்செப்டை மட்டும்தான் சொல்லுவேன். நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் அதை போய் பாருங்க, அதை கவனிங்க. சரிங்களா? நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகணும். அதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்ற விஷயமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரது மட்டும் என்னோட நோக்கம் இல்லைங்க. உங்களை ஃபண்டட் அக்கௌண்ட்டை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வெளியே அனுப்பணும். அதாவது சம்பாதிக்க வச்சு அனுப்பணுன்றதாங்க எண்ணம். வெளியே அனுப்புறது மீன்ஸ் நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே கற்றுக்குவீங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்குவீங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா, இல்லை ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாமா, இல்லை நம்ம ஃபாரெக்ஸ்லேயே ட்ரேட் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. அதுக்கு நம்மளோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்கிறது. நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஃபாரெக்ஸ் லீகலா, இல்லீகலா, நம்ம தான் பணமே போட போகிறது இல்லை இப்போ. எதுக்காண்டினா எல்லா சார்ட்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சார்ட்டை மட்டும்தான் பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? பர்ஃபெக்ட் சார்ட் மட்டும்தான். வேற இது என்ன கரன்சி, இங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. சரிங்களா? சார்ட்ல பையர் செல்லர்ஸ் என்ன சொல்றாங்க, யார் ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க, யார் கூட போய் நின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையுமே சம்பாதிக்க வச்சு அனுப்பணுன்ற எண்ணம், அது என்னால் நான் ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு மாசத்துல கம்ப்ளீட் பண்ணி ஒரு 30 பேத்துக்கு மொதல் மாசமும், அடுத்த 30 பேத்துக்கு அடுத்த மாசமும் அப்படி என்னால் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அதனால இப்போதைக்கு எனக்கு கிளாஸ் எடுக்கிற ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம போற பாதை ரொம்ப தூரம், கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு. நான் அப்படி பண்ணும்போது நம்ம பெரிய பெரிய பண முதலைகளோட டிராவல் பண்ணுவோங்க. அப்படி டிராவல் பண்ணும் பட்சத்துக்கு நம்மளாம் ரீட்டைல் பீப்புள், நம்மளோட உள்ள பணத்தை ஈஸியாக எடுத்துருவாங்க. நம்மலாம் நல்லா பயிற்சி பண்ணி அப்போதான் போய் களத்தில் இறங்கினா நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த 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 வின்னிங் கண்டினியூவாக இருக்கும். சரிங்களா? அதுக்கான இதுதான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் நம்ம கத்துக்கிற வரைக்கும் தாங்க. கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க அத்துப்படி மார்க்கெட்ல. சரிங்களா? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. இது தேவையில்லாம இந்த இடத்துல செல் பண்றது அவசியமே கிடையாது. வெயிட் பண்ணி பை பண்ணிடுவோம். அப்புறம் இந்த இடத்துல பை பண்றது அவசியம் கிடையாது. வெயிட் பண்ணி செல் பண்ணிடுவோம். சும்மா ஓவர் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளோட தொழில் இது ஆகி போயிரும்ல. பார்த்து பார்த்து பழகிடும்ல. நடந்தது தான் நடக்கும். பையர்ஸ் செல்லர்ஸ் மாத்தி 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 ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம என்ன பண்றாங்கன்றத கவனிச்சா போதும். சரிங்களா? அதே மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் ஆகாதுங்க. சரிங்களா? இண்டிகேட்டர் யூஸ் ஆகாது. இண்டிகேட்டர் நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளோட ட்ரேட் லாஜிக்காக தான் இருக்கும். இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை கட் பண்ணிட்டான், அந்த கையை கட் பண்ணிட்டான் அப்படிலாம் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். நம்மளோட ட்ரேட் லாஜிக்கோட சேர்த்து தான் இருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா
இந்த உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிற எதுக்குமே மதிப்பு இருக்காதுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. எல்லாருமே நம்ம மனுஷங்க தானே. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஆசை இல்லாத மனுஷன் கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன வேணும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அது லாஜிக்கா என்ன வேணும்? அதுக்கு லாஜிக்கா நமக்கு இந்த உடம்பு வேணுங்க. சரிங்களா? இந்த உடம்பு இருந்தா தான் நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ, வச்சோமோ அத நம்மளால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த உடம்ப நம்ம எத்தன பேரு பாதுகாக்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். பாதுகாக்கிறோம் மீன்ஸ் கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லங்க. நிறையா தண்ணி குடிக்கிறது, கரெக்டான நேரத்துல சாப்பிடுறது, டயத்துக்கு தூங்குறது, வேகமா எந்திரிக்கிறது, எக்சர்சைஸ் பண்றது எல்லாமே அடங்குங்க. நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, செல்லே 12 மணி வரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் தூங்குவோம். லேட்டா எந்திரிப்போம். இந்த நம்ம உடம்ப நம்ம கண்டுக்கவே மாட்டோங்க. அதுக்கு காரணம் இந்த உடம்பு நமக்கு ஃப்ரீயா கிடைச்சதுங்க. சரிங்களா? ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு எதுக்குமே இந்த உலகத்துல மதிப்பு இருக்காதுங்க. இந்த உடம்பு நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காண்டி இந்த எக்ஸாம்பிள் சொன்னேங்க. சரிங்களா? அதனால ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இத ஏளனமா நினைக்காதீங்க. இதனால நீங்க அடைய போற பலன் பெருசுங்க. சரிங்களா? இப்போதைக்கு நான் உங்கட்ட கேட்கிறது, உங்க நேரத்தையும், உழைப்பையும் குடுங்க. யார்ட்டயாவது சிஸ்டம் இல்லன்னா, அவங்க ஒரு சிஸ்டமோ, லேப்டாப்போ கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கோங்க. நம்ம ட்ரேடு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஒன்ஸ் நீங்க உங்க நேரத்தையும், உழைப்பையும் குடுக்கும்போது, இதுக்கான பயன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லைஃப் லாங் இருக்குங்க. லைஃப் லாங் நீங்க சம்பாதிச்சுட்டு தான் இருப்பீங்க. மார்க்கெட் இங்க தான் இருக்கு. எங்கேயும் ஓடி போகாது. சரிங்களா? அதனால யாரும் அவசரப்பட வேணாம். நம்ம பொறுமையா போவோம். ஒரே பாதையில போவோம். எல்லாருமே நல்லா இருக்கலாங்க. நெறைய பேத்துக்கு இந்த வீடியோ போய் சேரணுங்க. சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடர் புரிதல் இல்லாதவங்களுக்கும் கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணங்க. நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்க்கணும். நம்ம யார்ட்டயும் காசு வாங்க போறதில்ல. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணா இது கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இது பண்ணும்போது யாராவது தடை பண்ணுவாங்களா? யாரும் தடை பண்றதுக்கு இங்க ஆளே கிடையாது. நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் மார்க்கெட்ல உட்கார போறீங்க. நீங்க கத்துக்கிட்டத மார்க்கெட்ல அப்ளை பண்ண போறீங்க. ப்ராஃபிட் பண்ண போறீங்க. தப்பு பண்ணா லேர்ன் பண்ணிட்டு என்னன்னு கத்துக்க போறீங்க. இத வேற யாராவது தடுக்க முடியுமா? வேற எந்த தொழிலா இருந்தாலும் நம்ம அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்போம். அப்படின்றப்போ நம்மளோட வேலை இத பண்ணணும். இத பண்ணா நமக்கு இது கிடைக்க போகுது. அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்க. நம்ம டைம் வேஸ்ட் ஆக்க வேணாம். நம்ம டாபிக் உள்ள போயிருவோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமுங்க. அத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கு. அதுல நம்ம தெளிவாயிட்டோம்னா, நம்ம செல்லர்ஸும், பையர்ஸும் என்ன பண்றாங்கன்றத அதுல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம சார்ட்ல. சரிங்களா? அதனால தான் இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெர்ஃபெக்ட்டா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நீங்க நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க மார்க்கெட்ல போய் பார்க்கும்போது தாங்க குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்க பழக பழக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதெல்லாம் தெளிவாயிரும். ஓ! இப்படி தான்டா இவன் ஏமாத்திட்டு போறான் நம்மள. வாடா அடுத்தல வரும்போது, நீ வாடகை வா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி நீங்க ஆயிருவீங்க. சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போயிருவோம். அதாவது பெர்ஃபெக்ட் ஹையர் அண்ட் ஹை, ஹையர் அண்ட் லோ, லோயர் அண்ட் லோ, லோயர் அண்ட் ஹை. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேருமே திணறது இந்த இடத்துல தாங்க. மார்க்கெட் தெரிஞ்சவங்களும் சரி, மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, இன்னும் ஹையர் அண்ட் ஹையும், ஹையர் அண்ட் லோவும் பெர்ஃபெக்ட்டா வரைய தெரியாம இருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன்ங்க. நம்ம பெர்ஃபெக்ட் ஹை, பெர்ஃபெக்ட் லோவையும், ஹையும் எப்படி வரைவோம்? பிளஸ் லாஜிக்கோட. நம்ம லாஜிக் இல்லாம நம்ம ட்ரேட் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? நம்ம லாஜிக்கோட என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்களேன். இப்போ மார்க்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ங்க. மேல இந்த ஹையர் அண்ட் ஹை வச்சிருக்கான். இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ கட் பண்ணியிருக்கான். கட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் கட் பண்ணியிருக்கணுங்க. இப்ப நம்ம 1 ஹவர் பார்க்குறோம்னா, 1 ஹவர்ல அந்த ஹைய கட் பண்ணியிருக்கணும். எந்த டைம் ஃப்ரேமோ அந்த டைம் ஃப்ரேமுக்குரியது பாடி ஆஃப் த கேண்டில் வந்து இது கட் பண்ணியிருக்கணும். விக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்க கூடாது. ஏன்னா, விக்கு போயிட்டு வந்திருக்குன்னா, அதுக்கான அர்த்தம் அவ்வளவு தூரம் போனவங்கள செல்லர்ஸ் பவர்ஃபுல்லா ஆகி கீழ கொண்டு வந்து குளோஸ் பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம். அப்போ செல்லர்ஸ் பவரா இருக்காங்கன்றது அர்த்தம். அதுக்கு மேல வந்து பையர்ஸ ஆக்டிவேட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்கன்றதுக்கான அதுக்கான அர்த்தம் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? 2வது இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ தாண்டி மார்க்கெட் ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் இந்த லோ கன்ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் லோ கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த லோ எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். இதுதான் நம்ம லோவா கன்சிடர் பண்ணுவோம். இத எப்போ கட் பண்ணி மார்க்கெட் மேல பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் பண்றானோ, அப்போதான் இது லோவா கன்சிடர் ஆகும். ஒருவேளை இங்க வந்து மார்க்கெட் போயிட்டு பாடி க்ளோஸ் வைக்காம விக்கு மட்டும் போய் இந்த மேல உள்ள ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துட்டு கீழ க்ளோஸ் வைச்சானா இதுதான் லோ. இது லோன்னு நம்ம
டிசைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ராங்கே இல்லையே, எப்போ போய் க்ளோஸ் வச்சாலும் அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க கூட போய் நின்னாதான் நமக்கு வந்து லாஜிக் படி பணம் கிடைக்கும். சரிங்களா? நம்ம எதுவுமே தெரியாம போய் கட் பண்ணிட்டான் வச்சுட்டான்னு போய் பை எடுத்தோம்னா நம்மள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ ஒன்ஸ் சரிங்களா? இதுதான் இப்படி நம்ம வச்சுக்குவோம். நம்ம சாட்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டா புரியும். இப்போ இதை கட் பண்ணி மேல வைக்கிறேன். கட் பண்ணாதான் லோ கன்ஃபார்ம் ஆகும் பாடி ஆஃப் த கேண்டில். எப்போ ஹை கன்ஃபார்ம் ஆகுமா? எது போய் ஹை வச்சிருக்கோ அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த கேண்டிலோட லோவை எடுத்திருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும். பண்ணாதான் இந்த ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும். இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இதுல இருந்து இதுக்குள்ள, புரியுதுங்களா? அப்புறம் கீழே வரும்போது மார்க்கெட்டு அதே கான்செப்ட் தாங்க. எப்போ இங்க போய் பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறானோ அப்போதான் இந்த லோ கன்ஃபார்ம் ஆகும். ஒருவேளை க்ளோஸ் வைக்கல, இங்க போய் டச் பண்ணிட்டு மட்டும் கீழே வந்துட்டானா லோ இதுதாங்க. சரிங்களா? லோ இன்னும் ஷிஃப்ட் ஆகலன்னு அர்த்தம். ஹையர் அண்ட் ஹை இங்க இருக்கு, லோ வந்து இங்க இருக்குன்னு அர்த்தம். எப்போ இதை கட் பண்றானோ அப்பதான் இந்த லோ வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போதான் நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச் இதுக்குள்ள பார்ப்போம். என்ன ரீசன் போய் கட் ஆனா, இங்க இருந்து பை பண்ணவங்க போய் பையர்ஸ் பவர்ஃபுல்லா இருந்தாதான் இங்க கட் பண்ணவே முடியும். செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அவங்க கட் பண்ண விட மாட்டாங்க. என்ன ரீசன்னா, இதை போய் கட் பண்ணிட்டானா இந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கட் பண்ண உடனே அக்ரெசிவா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ண விட மாட்டானா, கட் பண்ண விட மாட்டான். இல்ல ரெண்டு ரீசன்ஸ். ஒருவேளை கட் பண்ணாம கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மேல உள்ள ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்றான், அதுக்குதான் மேல வந்திருக்கான். இங்க செல் எடுத்தவங்க ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கும், அதை எடுத்துட்டு திரும்ப கீழே தான் போறான்னு அர்த்தம். அப்ப யாரும் என்ன பண்ணாங்கன்னா பை பண்ண மாட்டாங்க. அவங்க நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள உள்ள கொண்டு வரணும், புரியுங்களா? அதுக்குதான் இங்க சிக்னலே கொடுப்பான். அந்த சிக்னல் என்னன்றத நம்ம வாட்ச் பண்ணணும். ஒருவேளை நம்ம நினைச்சது அங்க நடக்கலன்னா நம்ம நோட் பண்ணி வச்சிடணும். இன்னும் நான் தெளிவா சொல்றேன், மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை எப்பயுமே ஜெயிக்காதுங்க, ரூல்ஸ் மட்டும்தான் ஜெயிக்கும். ஃபர்ஸ்ட் இதை எப்பயுமே நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது மார்க்கெட்ல நடக்கவே நடக்காதுங்க. சரிங்களா? மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புலதான் நம்ம திங்கிங் இருக்கணும். இதையும் ரொம்ப தெளிவா இருக்குங்க. நீங்க வந்து அப்பப்ப நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் செஸ் கேம் மாதிரிதாங்க. ஆப்போனன்ட் நம்ம விளையாடுறவன் என்ன மூவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. பட் நான் இந்த மூவ் பண்ணுவான்னு நினைப்பேன். ஆனா நான் அந்த மூவ் பண்ணாம வேற மூவ் பண்ணானா என் மூவ்மெண்ட்டை மாத்திக்குவேன். சரிங்களா? அவன் அந்த மூவ் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம். செஸ் விளையாடுறவங்களுக்கு தெரியும். நம்ம மாத்திக்கிட்டே தாங்க இருப்போம். சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல, இதை போய் கட் பண்ணி வைக்கலாம், மேல போய் ஹை வைக்கணும்னா எந்த கேண்டில் ஹை வைக்கிறோ அந்த கேண்டிலோட அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த கேண்டிலோட லோவை வந்து டிஸ்டர்ப் பண்ணி போய் எடுத்துருக்கணும். அதோட ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 மினிட் நம்ம இப்போ 1 ஹவர்ல பாக்குறோம்னா 15 மினிட்ஸ்ல அதை போய் எடுத்துருக்கோம். அப்போதான் பாத்தீங்கன்னா இந்த ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஹை இதுதான் லோ. எப்போ அதே கான்செப்ட் தாங்க. இதை போய் பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். ஏன் க்ளோஸ் பண்ணணும்? பையர்ஸ் இருந்தா மட்டும்தான் அது முடியும் லாஜிக் படி. அப்போதான் இது இங்க மாறும், இல்ல இங்கதான் வரும். ஒருவேளை மார்க்கெட்டு என்ன ஆகுதுன்னா இங்க போய் பிக்க மட்டும் எடுத்துட்டான், போற கஷ்டப்படுறான் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அடுத்து கீழே வருவான். கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணணும். லோவை கட் பண்ணா மார்க்கெட் அடுத்தடுத்து அப்படியே கீழே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம சாட்ல போகும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா புரியுங்க. இதை நான் சொல்லும் போது ஈஸியா இருக்குங்க. நீங்க மார்க்கெட்ல போய் பயிற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் அடுத்த ஒரு வீடியோ இருக்கும், ஒரு வீடியோ 2 வீடியோ இருக்கும். அதை முடிச்சுட்டு நான் எப்படி மார்க்கெட்ல ஹையர் அண்ட் ஹை லோயர் லோ வரைகிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதை சொல்லிட்டு வந்து நீ ஏகப்பட்ட தடவை அதை வரைஞ்சு பார்க்கணும். புரியுதுங்களா? அதை மட்டுமே இது கான்செப்ட் மட்டும் தான் நான் சொல்றேங்க. சரிங்களா? நம்ம ட்ரேடு எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, அந்த இடத்துல என்ன நடந்திருக்கோ கம்பைன் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். வெறும் இதை மட்டும் எடுக்க மாட்டோம். இதை நம்ம பர்ஃபெக்டாக பார்க்கும்போது நமக்கு செல்லர்ஸு பையர்ஸ் யார் டாமினேட் அதிகமாக இருக்கு, யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற விஷயம் தெரியும். ஸ்ட்ராங்காக இருக்கிறன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுனாலே நம்ம அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போக மாட்டோம். போனால் டக்குன்னு வெளியே வந்துடுவோம். நீங்கள் எவ்வளோக்கு இன்னொரு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். இதே கான்செப்ட் தாங்க செல்லிங்கும். மார்க்கெட் கீழே வருது, சரிங்களா? கீழே கிளியர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போய் இந்த லோயர் லோ அப்போதான் கன்ஃபார்ம் ஆகும். எது லோ வச்சிருக்கோ அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த கேண்டிலோட ஹையை போய் எடுத்துருக்கணும்.
எடுத்தாதான் லோ வந்து கன்ஃபார்ம் ஆகும். இப்போ அதே மாதிரி இங்க வந்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் பண்ணாதான் இந்த லோ கன்ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா லோ இதான். எப்போ இதை கட் பண்றானோ அப்போதான் இது கன்ஃபார்ம் ஆகும். இல்ல அதே கான்செப்ட் தான் லோக்கு. கட் பண்ணல அப்படின்னா அதுதான் லோ. விக்கு மட்டும் வரக்கூடாதுங்க. பாடி கேண்டில் பர்ஃபெக்டா கட் பண்ணிருக்கணும். ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணிருக்கணும். சில நேரம் என்ன பண்ணீங்கன்னா லைட்டா மட்டும் போய் பாடி வச்சுட்டு வெளியே வந்துருவான். அதான் அந்த இடத்துல தான் நம்ம லாஜிக்கா பார்க்கணும். என்னடா நம்ம பாடி வச்சிருக்கேன் ஆனா போகலேன்னு சொல்லி நம்ம மனப்பாடமா நம்ம பண்ண மாட்டோம். ஒரு சில சமயத்துல என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த இடத்துல பாடி கேண்டில் லைட்டா வச்சிருப்பான், ஸ்ட்ராங்கே இருக்காது. நம்ம அந்த ஸ்ட்ராங்னஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோம், லைட்டா வந்து இது ஸ்ட்ராங் பண்ணிட்டு திரும்ப கீழே போயிருவேன். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம டிசிஷன் தப்புடா, நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்டா, நம்ம மெத்தட் வேறடா சொல்லி அடுத்த ஃபாலோ பண்ணுவோம். ஏன் பண்ணா லாஜிக் படி யோசிக்கணும். அவன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அடுத்த கேண்டில் போயிருக்கும். ஸ்ட்ராங் இல்ல, அப்ப அங்கேயே விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் கீழே வந்து இன்னொரு லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ட்ரேட் அங்க என்ன பண்ணுவோம்னா எடுக்காம ஹோல்ட் பண்ணுவோம். ஒரு பர்ஃபெக்டான இடத்துக்கு வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட மாட்டோம். சரிங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதே தாங்க கான்செப்ட். அப்படியே லோ ஹை ஷிஃப்ட் பண்ணிட்டே ஷிஃப்ட் ஆகிட்டே வருங்க. சரிங்களா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இதை போய் கட் பண்றானோ அப்போதான் இந்த லோயர் அண்ட் ஹை இங்கே வரும். இதை பாடி ஆஃப் த கேண்டில், மெயின் பாடி ஆஃப் த கேண்டில் பர்ஃபெக்டா கட் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா அதுதான், இதுக்குள்ளதான் ட்ரேடிங் ரேஞ்ச். இப்படியே தாங்க மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கும். சரிங்களா, இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கவுண்டர் ட்ரெண்டு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போகும். நம்ம அடுத்து அதை பார்க்கும்போது நம்ம டீப்பா போவோங்க. சரிங்க, நம்ம போய் சாட்ல பார்ப்போம். சரிங்களா, சாட்ல வரையும் போது நான் இன்ச் பை இன்ச்சா சொல்லி தரேங்க. சரிங்களா, இப்போதைக்கு நான் கான்செப்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாங்களேன், இப்போ இதுதான் ஹை. இந்த ஹையை வந்து பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் த கேண்டில் கட் பண்ணணும். ஒருவேளை கட் பண்ணா மட்டும்தான் இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ இங்க ஷிஃப்ட் ஆயிருப்பான். இது வந்து பாத்தீங்கன்னா விக்கு மட்டும்தான் போயிருக்கு. தெரியுதா, இதுக்கான அர்த்தம் மேல உள்ள ஸ்டாப் லாஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டான். கலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். அவனால இந்த ஹையவே அவனால ஒரு பையர் ஸ்ட்ராங்கா இருந்து கட் பண்ண முடியல. இதுக்கான லாஜிக்கான அர்த்தம் தான். என்ன பண்றான்னா கீழே வரான். சரிங்களா, அப்படின்றப்போ இந்த லோ இன்னும் இங்கதான் இருக்கு. கீழே வரவன் என்ன பண்ணணும், கீழே வரவன் என்ன பண்ணணும், கீழே வரவன் இந்த லோ இருக்குல்ல, ஹையர் அண்ட் லோ, இதை போய் கட் பண்ணணும். கட் பண்ணா மட்டும்தான் செல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். இதை கட் பண்ணவே இல்லையா அவன், இதை கட் பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் இப்போ செல்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்லை, 2 பேருக்கு குழப்பம். இதை தான் சைடு வேன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 பேருமே டிசிஷன் எடுக்கவே இல்லை. அப்படி டிசிஷன் எடுக்கலனாலுமே அந்த ஹையர் அண்ட் லோ பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவோம். இதுக்குள்ளதான் இருக்குமே தவிர்த்து மோஸ்ட்லி இப்படி போவே போகாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹை வந்து இங்க இருக்கு, இந்த விக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பிரைஸை போய் அவன் டாமினேட் பண்ணிட்டான். அப்போ நமக்கு வந்து இந்த ஹையை கட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் த கேண்டில் இந்த ஹையை கட் பண்ணணும். ஏன்னா மாறிடுச்சு, இந்த பிரைஸை போய் டாமினேட் பண்ணி போய் இது என்ன கோர் பண்ணிருக்காங்களோ அந்த பிரைஸ் எல்லாம் போய் தாண்டிட்டான். அப்போ இந்த பிரைஸ் வந்து நமக்கு வேல்யூ கிடையாது, இந்த ஹை வந்து நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம். இப்போ வந்து இந்த ஹை தான் வேல்யூ. சரிங்களா, அதுக்கான லாஜிக்கான ரீசன் தான். இதுக்கு ப்ரீவியஸா உள்ளதை தாண்டி அவன் பிரைஸை வந்து கோர் பண்ணிட்டு போயிட்டான். ஒன்னு பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கணும், அவன் வைக்கல. வச்சிருந்தா நம்ம இதை லோவா கன்சிடர் பண்ணிருப்போம், வைக்கல. இங்கதான் போய் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா போய் அவன் வந்து பாத்தீங்கன்னா பாடி க்ளோஸ் வச்சிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? இப்போ இவன் பாடி க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் இதுல எது லோவோ அதுதான் லோ, இந்த இதுதான் லோ இருக்கிறதுலே. அப்ப இதுதான் லோ. லோ ஷிஃப்ட் ஆயிடுச்சா, இதை கட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லோ ஷிஃப்ட் ஆகும். எப்படி கட் பண்ண முடியும், பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் கட் பண்ண முடியும். ஒருவேளை இங்க திணறிக்கிட்டே ஒரு 4-5 கேண்டில் வச்சானா கீழே வர போறான்னு அர்த்தம். லாஜிக் படி அதான். திரும்ப மேல போறதுக்கு யாரு விருப்பம் இல்லை, யாரும் பையும் செல்லும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கீழே போறதுதான் வாய்ப்பு. இந்த ஹையவே அவனால கட் பண்ண முடியல. அதாவது பையர்ஸ் யாரும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். ஆனா என்ன நடக்குது மார்க்கெட்ல, போய் அதை கட் பண்ணான். கட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஹை கன்ஃபார்ம் ஆயிருமா? ஹை கன்ஃபார்ம் பண்ணணும்னா எந்த ஹையா இருக்கோ அதோட ஹைய வந்து அடுத்த கேண்டில் அதோட லோவை வந்து எடுத்துருக்கணும். இப்போ இதை கட் பண்ணிருக்கு, இந்த கேண்டிலோட லோவை இதுக்கு அடுத்த கேண்டில் எடுத்துருக்கணும், இங்க வந்து எடுக்கல. அதே மாதிரி இந்த கேண்டிலோட லோவை இதுக்கு அடுத்த கேண்டில் எடுத்துருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி இந்த கேண்டிலோட லோவை எடுத்துருக்கணும், எடுக்கவே இல்லை. அப்ப இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹை கன்ஃபார்ம் ஆகல.
இங்க மேல ஒரு ரெட் கேண்டில் வருது பாருங்க, இதுக்கு அடுத்த கேண்டில் மட்டும்தான் அது அந்த லோவை எடுத்திருக்கு. புரியுதுங்களா? இப்போதான் ஹை வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் ஒரு இது பார்ப்போம். ஒரு தடவைக்கு நடுவ பாருங்க, இப்போதான் ஹை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹை ஹை மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லோ இதுதான். சரிங்களா? லோ இதுதான். எப்போ அதே மாதிரி அதே கான்செப்ட் தான். எப்போ பையர் ஸ்ட்ராங் ஆகி இதை போய் கட் பண்றாங்களோ, பாடி ஆஃப் த கேண்டில் இந்த ஹையை போய் பாடி கேண்டில் கட் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட். கட் பண்றாங்களோ அப்போதான் வந்து ஹையர் அண்ட் லோ ஷிஃப்ட் ஆகும். இதுதான் ஹையர் அண்ட் லோ, இதான் ரேஞ்ச். சரிங்களா? இப்போ கட் பண்ணிட்டான். இதை பாடி ஆஃப் த கேண்டில் கட் பண்ணனால தான் லோ இங்கே வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி தான் ஹை எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா, எது ஹை இருக்கிறதுலே ஹையோ அந்த ஹைக்கு அடுத்த கேண்டில் வந்து அந்த கேண்டிலோட லோவை எடுத்திருக்கணும். இப்போ இது ஹை வச்சதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட லோக்கு யாரும் வரல, இந்த கேண்டிலோட லோக்கு யாரும் வரல. செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் வருவாங்க, ஸ்ட்ராங்கே இல்லை அப்புறம் எப்படி வருவாங்க? இங்கே தான் ஸ்ட்ராங் ஆகி வந்திருக்கான். அப்போதான் என்ன ஆகுதுன்னா இது கன்ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது. இப்போதான் ஹையர் அண்ட் ஹை இங்கே வரும். இப்படியே மாறி மாறி தாங்க போகும். செல்லர் ஸ்ட்ராங்கா, பையர் ஸ்ட்ராங்கா அப்படியே மாறிக்கிட்டே போகுங்க. சரிங்களா? இங்கே ஒரு லாஜிக்கான விஷயம் சொல்கிறேன். இதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இதை போய் ஹை பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஹை பண்ணிட்டான். ஹை பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரான். இங்கேயே சைட்வே எடுக்கிறான். லாஜிக் படி பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன ஆகணும்? இது கீழே வந்துட்டு இருங்களேன், இது மார்க்கெட் இப்படி கீழே வந்துட்டு பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேலே போகணும். திரும்ப ஸ்ட்ராங்கானா கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகணும். இதுதானே பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். இப்போ லாஜிக் படி இந்த சிக்னல் புரியுதா உங்களுக்கு? இதை நம்ம சார்ட்ல அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணிட்டானே இன்னும் போகலையேன்னு சொல்லிட்டு இங்கேயே நிற்கிறேன், ப்ராஃபிட்டும் தரலையேன்னு சொல்லிட்டு கீழே வரானேன்னு சொல்லிட்டு நம்ம குழம்புவோம். இதுதான் பர்ஃபெக்ட். நம்ம கட் பண்ணாலுமே இங்க என்ன நடக்குதுன்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனால அடுத்த ஒரு ஹைக்கே போக முடியல. என்ன பண்றான், கீழே வரான். கீழே வந்தாலும் என்ன பண்ணோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோ வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. காரணம் இந்த பாடியை வந்து கட் பண்ணிட்டான் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கனால. அடுத்து கீழே வந்துட்டு போயிருக்கணும் போல. அதே நேரத்துல கீழே அவனால வர முடியல. இங்க வந்துட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போனா மேல போக முடியல. சரிங்களா? இதுதான் லோ. இதுலதான் ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் பண்ணிருக்கு. சரிங்களா? இதான் இப்பதான் கட் பண்ணிருக்கான். கட் பண்ணான்னா என்ன ஆகுது, ஹை இப்ப இருக்கிறதுலே இந்த இதுல ஹை எது, இதுதான் ஹை. இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் இதுதான். இப்போ அடுத்து கீழே போறானா, இன்னொரு லோ வைக்கிறானா, இப்போ லோயர் அண்ட் ஹை இதா மாறும். பேரை மாத்திருவோமா? லோயர் அண்ட் ஹை இது. இப்போ இதை இப்போ பாடி இதுதான் லோ. இங்க பாத்தீங்கன்னா பாடி கேண்டில் கட் பண்ணவே இல்லை. எங்க கட் பண்ணிருக்கான், இங்கதான் கட் பண்ணிருக்கான். இவ்வளவு பெருசா வந்திருக்கு. அப்ப லோயர் அண்ட் லோ இந்த இருக்கு. இப்படியே தாங்க மார்க்கெட்ல நடக்கும். புரியுதுங்களா? இங்க பாருங்களேன், இப்படிதான் நம்ம டிராப் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்களேன், மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் இதை கட் பண்றான். இதுதான் லோயர் அண்ட் லோ. இதை கட் பண்றான். இதை கட் பண்ண உடனே இந்த லோயர் அண்ட் ஹை கன்ஃபார்ம் ஆகுது. லோயர் அண்ட் லோ இதுவா மாறுது. லோயர் ஃபர்ஸ்ட் லோயர் அண்ட் ஹை கன்ஃபார்ம். அடுத்து லோயர் எந்த லோவை கட் பண்ணா போவான்னா, இருக்கிறதுலே இப்ப கட் பண்ணா எந்த கேண்டில் கட் பண்ணிருக்கோ கீழே வந்திருக்கோ அடுத்த கேண்டில் அதுக்கான ஹையை போய் எடுத்திருக்கணும். இதுல எடுக்கல, இதுல எடுக்கல, இதுல எடுக்கல, இதுல எடுக்கல, இதுலதான் போய் எடுத்திருக்கானுங்க. உங்களுக்கு புரியுதா? இதுதான் இப்போ லோ, இதுதான் ஹை, இதுதான் லோ. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வைக்கல, விக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்கு. அப்போ விக்கு மட்டும் போனனால லோ இதுதான். எப்போ பாடி ஆஃப் த கேண்டில் இதை கட் பண்ணுதோ அப்போதான் இந்த லோயர் அண்ட் ஹை இதுவா மாறும். இப்படியே கீழே போயிட்டு இருக்குங்க. எப்போ ப்ரீவியஸ்ல போய் நம்ம டச் பண்றானோ அதை நம்ம டச் சாட்ல அடுத்தடுத்து நம்ம டீப்பா பார்க்கும்போது அடுத்தடுத்த லெவல் போகும்போது புரியும். இப்போதைக்கு இதுதாங்க கான்செப்ட்.
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓரளவுக்கு என்னோட வீடியோவை பாருங்க. பாடி ஆஃப் த கேண்டில் கட் பண்ணணும். கட் பண்ணா தான் லோ கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ இது விக்கு வந்துருச்சுல, இதுதான் லோ. இத விக்கு இங்க வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதாவது செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்ற அர்த்தம் வராது. லோ தான் ஷிஃப்ட் ஆகுது. இந்த லோ இருக்குல்ல, இதுதான் இங்கேயா மாறுமே தவிர்த்து, இது கட் பண்ணிட்டான்னு அர்த்தம் கிடையாது. இப்போ என்ன ஆகும்னா, கம்பல்சரி செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்து இந்த லோவ கட் பண்ணணும். ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் கட் பண்ண முடியும். இப்போ இத கட் பண்ணும்போது தான் இது வந்து இந்த ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். விக்கு மட்டும் தான் விட்டுருக்காங்க. இப்போ ஒருவேளை இங்க இருந்து தொட்டு போனா கூட செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் கட் பண்ண முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா லோ தான் சேஞ்ச் ஆயிருக்கே தவிர்த்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வைக்கல, ஸ்ட்ராங்கா இல்ல. செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அப்படி நடக்கும். லாஜிக் படி. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்ப்போமே. இந்த இடத்த பாருங்களேன். மார்க்கெட் கீழே வருது, பையர் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஒன்ஸ் வந்து இங்கே கீழே வந்தாங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க லாஜிக் படி. ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால மார்க்கெட் மேலே போகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங்கை பார்த்துட்டு சில பேர் பை பண்ணுவாங்க. அவங்களோட செட்டப் ஏத்தாப்புல பையிங் கிடைச்சிருக்கும். அவங்க வந்து பை பண்ணியிருப்பாங்க. அப்படின்னாலுமே மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தங்க. சரிங்களா? இந்த 2 காரணத்துக்காண்டி தான் மார்க்கெட் மேலே போகுது. புரியுதுங்களா? மேலே போனது என்ன ஆகும்னா, இங்க பை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை இங்க செல் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்பதானே மேலே ஏறுது, நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்னும் சொல்லிட்டு வெயிட் பண்றவங்களும் இருப்பாங்க. இனி மார்க்கெட் கீழே போறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. இங்க போனோம்னா என்ன பார்த்தாங்கன்னா, கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ராஃபிட் போகுதுன்னு சொல்லி புக் பண்றவங்க இருப்பாங்க. அதை பார்த்து சில செல்லர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. சரிங்களா? மார்க்கெட் அப்ப என்ன ஆகும்னா, மார்க்கெட் கீழே வரும். இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு ஃபர்ஸ்ட். சரிங்களா? 2வது அதே இடத்துக்கு வருது. அதே இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணும்னா, மார்க்கெட் மறுபடியும் மேல போகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. 2வது இங்க செல் பண்ணவங்க எல்லாம் இங்க வந்து பை பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக்கிங்னா என்னன்னா, பை பண்றவங்க செல் பண்ணாதான் லாபம், செல் பண்றவங்க பை பண்ணாதான் லாபம். பை பண்ணா மார்க்கெட் மேல போகும், செல் பண்ணா மார்க்கெட் கீழே வரும். இப்போ கீழே வருது, இவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா பை பண்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதை பார்த்து புதுசா சில பேர் பை பண்ணுவாங்க. இப்போ இங்க ஆல்ரெடி நான் இங்க இருக்கிறத பார்த்துட்டு சில பேர் வந்து வந்திருப்பாங்க. சில பேர் என்னன்னா இதை கீழே போக விட மாட்டாங்க. இன்னொன்னு இங்க வந்து பண்ணவங்க இங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. இவங்களெல்லாம் தாண்டி செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் க்ளோஸ் வைக்க முடியும். லாஜிக் படி. அப்போ ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? செல்லர் ஸ்ட்ராங் இல்லைன்றதை இங்கேயே காட்டிட்டான் பாருங்க. பிக்கர் தூக்கிட்டு வந்து உள்ள க்ளோஸ் பண்ணிட்டான். ஒருவேளை ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா வச்சிருப்பான், வைக்கலையே. புரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ராங் இல்ல. இதுதான் இந்த லாஜிக். இத்தனை பேரையும் தாண்டி அவன் க்ளோஸ் வைக்கணும். 4 பேர் இங்க வந்து பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா வச்சிருக்கணும். அப்படி யாரும் ஸ்ட்ராங்கா இல்ல. இங்கே தெரிஞ்சிருச்சு. அப்படியே மார்க்கெட் என்ன பண்றான், மேல போய் இத கட் பண்றான். இப்படி இந்த மாதிரி வால்யூமா கட் பண்ணுங்க. அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற அர்த்தமே. புரியுதுங்களா? இத கட் பண்ணோம்னா லோ எங்க ஆகுது? இந்த இதுலயே லோ இதுதான். இங்க ஷிஃப்ட் ஆகுது லோ. இதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணோம்னா என்ன ஆகுது? ஹையை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த கை பண்ணிருக்கான். இந்த கேண்டிலோட லோ இதுக்கு அடுத்த கேண்டில் எடுக்கல. இந்த கேண்டில் எடுக்கல. இந்த கேண்டிலோட ஹையை தான் அடுத்த கேண்டில் எடுத்திருக்கு. இந்த லோவை இந்த கேண்டில் வச்சிருக்கல ஹை, இதுக்கு அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோட லோவை எடுத்திருக்கு. ஹை இங்க தான் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போதான் நம்ம ஹையை கன்ஃபார்ம் பண்றோம். ஹையை தான் கன்ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் தான் ட்ரேடிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ஸ்ட்ரக்சர் வச்சு போவான், மேலே போயிட்டு போவான். எப்போ இதை கையை கன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஹையர் அண்ட் ஹை மாற்றிடுவோம். இப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இப்போ வெயிட் அண்ட் பார்க்குறோம். ஹையர் அண்ட் ஹை, இது ஹையர் அண்ட் லோ. எப்போ மேலே கட் பண்ணிட்டானோ, ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கட் பண்ண முடியும். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல போய் நம்ம செல்ல பார்ப்போமா? இப்போதைக்கு பார்க்க மாட்டாங்க.
இப்பயுமே மார்க்கெட் பையிங்கில் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிட்டான். இப்போ லோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹை எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? அந்த எந்த கேண்டில் இருக்கிறதுலே ஹையா இருக்கோ அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த கேண்டிலோட லோவை எடுத்துருக்கணும். இப்போ இந்த கேண்டிலோட லோவை இதுக்கு அடுத்த கேண்டில் எடுக்கணும். எடுக்கல. ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்கெல்லாம் என்ன ஆகுது? இந்த கேண்டில் ஒரு ஹை வச்சிருக்கு. இதுக்கு அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோட லோவை எடுத்திருக்கு. அப்போதான் ஹை கன்ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் நடக்கிறது நான் சொல்றேன். நீங்க புரிதலுக்கு மட்டும் பாருங்க. லாஜிக் தான். இப்போ திரும்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் இங்க தாண்ட விட மாட்டேங்கிறாங்க செல்லர்ஸ். அதே நேரத்துல மார்க்கெட் லோக்கே வர மாட்டேங்குது. எனக்குள்ளேயே இருக்கு. லோ ஸ்ட்ராங்கா இருந்தா அட்லீஸ்ட் இந்த இந்த லோ வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். பண்ணவே இல்லை. இவன் எப்ப வேணா மேல கட் பண்ணி போவான். எப்போ வந்து இதை கட் பண்றானோ அப்பதான் கீழே போவான். இல்லைன்னா இது மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இப்போ கரண்டா நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு வேளை இதை கட் பண்ணி வந்தானா கீழே போவான். இதை கட் பண்ணாத வரைக்கும். இப்போ இந்த இருக்குல்ல இங்க போய் விக்கு மட்டும் போய் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பையஸ் போய் ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து என்கெல்பிங் கேண்டில் சொல்லுவாங்க. போய் ஸ்ட்ராங்கா வச்சானா சில வந்து பிரேக் அவுட் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் உள்ள வருவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள வருவாங்க. புதுசா பை பண்றவங்களும் சரி அந்த பை கேண்டில் பார்த்துட்டு உள்ள வருவாங்க. இப்போ இது என்ன நடக்குதுன்னா போய் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாப் லாஸை மட்டும் எடுத்துட்டு வராங்க. அப்போ இன்னும் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த இடத்த அவங்க வந்து பையர்ஸை கட் பண்ண விட பண்ணிக்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் அதான். ஒருவேளை கட் பண்ணியிருந்தா இந்த லோ இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஏன்னா இந்த ப்ரைஸை டாமினேட் பண்ணி அடுத்த ஹை வச்சுட்டான். பாடி ஆஃப் த கேண்டில் வைக்காம வெறும் விக்கு மட்டும் போயிருக்கு. எப்போ மார்க்கெட் இந்த ஹையை கட் பண்றானோ பர்ஃபெக்டா கட் பண்ணணும். ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் கட் பண்ண முடியும். இல்லைன்னா இப்படியே தான் சுத்திட்டு தெரியும். அப்போதான் மார்க்கெட் இது லோவா கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் இதுதான் லோ. சரிங்களா? மார்க்கெட் இது வரைக்கும் கூட வரலாம். இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஒரு நல்லா செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து இதை கட் பண்ணும். இதை கட் பண்ணா மார்க்கெட் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த மூவ் அவன் மூவ் ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படி நடக்கும்னா கட் பண்ணுவான், திரும்ப கீழே மேல போவான், திரும்ப கீழே வருவான், கீழே இப்படி மேல போவான், இப்படியே போவான். சரிங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவன் இவ்வளவு தூரம் கூட போலாம். இந்த ஹையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் செல்லர்ஸ் ஏரியா. இங்க வந்தாலே அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. மார்க்கெட்டுக்கு இப்படியே தான் நடக்கும். ஒருவேளை இதை கட் பண்ணிட்டானா இந்த லோ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். இப்படிதான் நம்ம ரேஞ்சை பார்ப்போங்க. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து பார்க்கணும். ஏன்னா இதுல தான் ரொம்ப பேர் திணறுவாங்க. எது ஹையை வைக்கணும், எது லோ வைக்கணும். ஒரு சப்ஸ்கிரைபர் வேற கேட்டிருந்தாரு. சரிங்களா? அவருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சாட்டை பாருங்க. அப்படிதான் குழம்புவான். ஒருவேளை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவும் இங்க பாருங்களேன். உங்களுக்கு புரியும். இங்க வந்து மார்க்கெட்டு இது கவுண்டர் ட்ரெண்ட் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பாருங்களேன். மார்க்கெட் என்ன பண்ணணும்? இங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். மார்க்கெட் இங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த லோ வந்து கன்ஃபார்ம். இப்படிதான் நம்மளை குழப்புவான். நம்ம இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகிட்டோம்னா நமக்கு அத்துப்படி ஆயிரும். முதல்ல இங்கே தான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறது. என்னடா நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி அந்த இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க. வாட்ச் பண்ணுங்க. நான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் அப்படின்னு. மார்க்கெட் என்ன ஆகுது? இங்கே போய் ஒரு செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். பையர் ஸ்ட்ராங் ஆகி இந்த இடத்துல போய் பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான். ஆனால் இந்த க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை. என்ன ரீசன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்துக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கும்னா ஒரு ஹை வைக்கிறான் தெரியுமா? கீழே இங்கே வந்து மார்க்கெட் மேலே போயிருப்பான். போகலை. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா செல்லு ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டான். வந்தவன் என்ன பண்ணும்? கீழே போய் க்ளோஸ் வைக்கணும். கீழேயும் க்ளோஸ் வைக்கல அவன் பெருசா. இங்கேயே ஒரு 1 ஹவர் கேண்டில் 4 மணி நேரம் தண்ணி இருக்கான். அப்போ அவன் செல் பண்ண விருப்பம் இல்லை. இங்க நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? இங்க வந்து பை பண்ண இங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இங்க பை பண்ணிருப்பாங்க. இந்த அந்த பிரேக் அவுட் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பை பண்ணிருப்பாங்க. ஸ்டாப் லாஸை இது கீழே போட்டிருப்பாங்க. மார்க்கெட் மேலதான் போகும்னு கரெக்டா திங்க் பண்ணிருப்பாங்க.
சரிங்களா? அவங்க திங்கிங்லாம் கரெக்டா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த லாஜிக்கே புரியாம இவன் ஸ்ட்ராங்கா இருந்தா அடுத்த மூவ் அவன் இந்த மூவ் பண்ணியிருக்கணும். நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட செஸ் கேம் தான். அடுத்த மூவ் ஹையர் அண்ட் ஹை பண்ணிட்டு தானே போகணும். அப்பதானே அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். ப்ரீவியஸ் லோவ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுல்ல. இவன் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் லோவ டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட்டு. இன்னொரு லோ வச்சுட்டான். காரணம் அதுக்கு மேல பையர் ஸ்ட்ராங்கா போக முடியல. இப்ப என்ன கீழ உள்ள ஸ்டாப் லாஸ ஃபுல்லா எடுத்தான். ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்த உடனே மார்க்கெட் என்ன ஆகும்னா, இங்க வந்து மேல போகும்னு நெனச்சிருப்பாங்க தெரியுமா? இங்க இருந்து மேல போவான். என்னடா மார்க்கெட்ல நம்ம இப்ப இப்படி பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லி நம்ம போற பக்கம் தான்டா மார்க்கெட் நடக்குது. நம்ம தான்டா தேவையில்லாம யோசிப்பாங்க. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம மாத்தி எடுத்துட்டோம் போல. அ மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னே புரியாம என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி பாடி ஆஃப் த கேண்டில் இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் எவ்வளவு வச்சிருக்கான்? ஸ்ட்ராங்கே இல்ல. புரியுதா உங்களுக்கு? நல்ல ஸ்ட்ராங்கே கிடையாது. இதெல்லாம். நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் வைப்பான். இவன் சும்மா போய் நம்மள குழப்புறதுக்கு அந்த ஒரு இதுல போய் வச்சிருக்கான். வச்சது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்கா வரணும். வரல. இத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? செல் பண்ணுவாங்க. ஐயோ! செல் பக்கம் போகுது போலயே! நம்ம மார்க்கெட் தேவையில்லாம பையிங் சைடு போய் நிக்கிறோம்னு சொல்லிட்டு, இங்க பிரேக் அவுட் ஆயிட்டான். இங்க வச்சுட்டு, இங்க ஸ்டாப் லாஸ இதுக்கு மேல போடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான்? இங்கேயே இவ்வளவு நேரம் நிக்கிறான். அப்பயாவது அவங்க பார்த்துட்டு வெளிய வரணும். அப்பயும் வெளிய வர மாட்டாங்க. இவன் கீழ தான்டா போறான்னு சொல்லிட்டு. அப்படியே அவன் என்ன பண்ணுவான்? ஒரு பைக் அணில குடுத்து அப்படியே மேல போய் இங்க உள்ள ஸ்டாப் லாஸையும் எடுப்பான். இப்படிதாங்க பாதி பேர் மார்க்கெட்ல லாஜிக் என்ன நடக்குதுன்னே தெரியாம ட்ரேட் பண்றது. சில நான் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணதில்ல. சில இண்டிகேட்டர்ஸ் இங்க தான் காட்டும். பைங்கிறதே இங்கனக்குள்ள தான் காட்டும். அவன் பை இங்க பண்ணா, இங்க வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு போயிருக்கான். என்னைக்காவது ஒரு தடவ நடக்கும். இதுதான் இங்க பிரச்சனை. இங்க இருக்குல்ல, இப்போ இந்த பை கட் பண்ணியிருக்கான். இங்க பை பண்ணியிருந்தா போயிருக்கும். இப்படிதான் இந்த இது இங்க நடந்திருக்கணும். புரியுதுங்களா? இப்ப இங்க நடந்திருக்கா? ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. அடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோக்கே வர முடியாம கொஞ்சம் கீழ வந்துட்டு மேல போயிருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. அவன் ரொம்ப தூரம் இங்கேயே டிமாண்ட் பண்றான். டிமாண்ட் பண்ணி மேல போனவன் அடுத்த ஒரு ஹை வைக்காம திரும்ப இங்க வரான். அப்பயே நீங்க புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் வந்து இன்னொரு லோ வச்சுட்டு தான் மேல போவான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப தூரம் கீழ வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இங்க இப்படி அவன் ஸ்ட்ரகிள் பண்றான்னா, உடனே அப்படியே கீழ போமாட்டான். அந்த கீழ போணும்னா நம்ம ரூல்ஸ் என்ன? அவன் கீழ இறங்கிக்கிட்டே போணும். சரி மேல போனா மேல படிக்கட்டு ஏறிக்கிட்டே போணும். கீழ படிக்கட்டு இறங்கிட்டே வரணும். எனக்கு என் குரு சொல்லிக் குடுத்தது. அப்படி பாருங்க ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்க அப்படி நடக்கல. இதுதான் குழப்பமான இடம். இதெல்லாம் நம்ம ஒரு ரொம்ப நாள் பார்க்கிறப்போ என்ன ஆகும்னா, நமக்கு புரிஞ்சிடும். நீங்க மார்க்கெட்ல உட்காரீங்க. 4 மணி நேரம் மார்க்கெட் வந்து இங்கனக்குள்ளேயே இருக்கு. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர் ஸ்ட்ராங் கிடையாது. பையர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு லோவ வச்சுட்டு இங்க ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்து திரும்ப மேல போக ரெடி ஆகுறான்னு நமக்கு வந்து எப்ப தெரியும்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும். அதுக்கு தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணுவோம், பயிற்சி எடுப்போம், எல்லாமே நான் சொல்லுவேன். ஒரு வேளை நீங்க இத பார்த்துட்டு நீங்க பை எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். திரும்ப அவன் கீழ போமாட்டான். ஏன்னா ஆல்ரெடி போயிட்டு கீழ ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டு வந்து கீழ ஒரு லோ வச்சுட்டான். ரொம்ப தூரம் மேல இருந்து கீழ வந்திருக்கான். அப்படியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ராஃபிட் ஆகும். இதெல்லாம் எப்போனா எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் எடுக்க முடியும். இப்போ நம்மளால எடுக்க முடியாதுங்க. சரிங்களா? இப்போ இத பாருங்களேன். ஹையர் அண்ட் லோ இங்க. இது லோகம்னா பாடி ஆஃப் த கேண்டில் இதை கட் பண்ணணும். கட் பண்ணல. செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம்னா மார்க்கெட் கீழே வரும். அவன் கீழேயும் வரல. போட்டி நடக்குது. கட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏன் கட் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னா, இதை கட் பண்ணிட்டானா பையர் சில பேர் இந்த பிரேக் அவுட் எடுத்து சொல்லி உள்ள வந்துருவாங்க. அதனால கட் பண்ண விட மாட்டான். அதே நேரத்துல இங்க செல் பண்ணியிருந்த ஸ்டாப் லாஸும் இங்க இருக்கும். அப்போ என்ன பண்ணுவானா, அவதையும் இப்ப எடுத்துருவான். இவங்க 2 பேரையும் தாண்டி போய் க்ளோஸ் வைக்கணும். இங்கதான் வச்சிருக்கான். புரியுதுங்களா? இங்கதான் வச்சிருக்கான். இங்கதான் ஷிஃப்ட் மூவ்மெண்ட் மாறுது. அப்போ மார்க்கெட் என்னன்னா, ஹை தான் ஷிஃப்ட் ஆயிருக்கே தவிர்த்து இன்னும் பையர்ஸ் கண்ட்ரோல் ஆகல, கண்டினியூ ஆக போன்ற சிக்னல் கொடுக்கல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேண்டில் கண்டினியூ ஆகுது. வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த லோ கன்ஃபார்ம் ஆகும். அதே கான்செப்ட் தான். லோ ஹை எங்க கன்ஃபார்ம் ஆகுது? ஹையர் அண்ட் ஹை இங்க கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோட லோவை எடுத்திருக்கு. எனக்கு எடுத்துக்க எப்போ வந்து ஹை இருக்கோ
அடுத்த கேண்டில் கிடையாது, அதுக்கு அடுத்த கேண்டிலே எடுக்கணும். இருக்கிறதுலே ஹையான கேண்டிலோட லோவை இதுக்கு அடுத்த கேண்டிலோ ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கணும். இதான் ரூல்ஸ். சரிங்களா? அடுத்த கேண்டில் மட்டும் கிடையாது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை வந்திருக்கு. இதுக்கு அடுத்த கேண்டிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோவை எடுக்கல. ஆனா அதுக்கு அடுத்த கேண்டில் லோ எடுத்துருச்சு. நமக்கு எடுத்துருச்சு. எடுத்தாதான் ஹையர் அண்ட் ஹை கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்புறம் தான் இந்த லோ வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். ஹையர் அண்ட் லோ. ஏன்னா இதை கட் பண்ணா இந்த ஸ்ட்ராங்கா இருந்தா இப்படிதாங்க கட் பண்ணுவோம். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்பதான் கட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஒரு பை எடுப்போம். கண்டிப்பா பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம மார்க்கெட்ல ஒரே விஷயத்த திரும்ப 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 பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருங்க. எங்க வெளியே வரணும், எங்க ஒருவேளை நம்ம தப்பான இடத்துல இருந்தா வெளியே வந்துருவீங்க. புரியுதா? கரெக்டான இடத்துல இருந்தா எங்க வெளியே வரணுன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இதுதாங்க லாஜிக் நடந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பையர்ஸ் தான் கண்ட்ரோல்ல இருக்காங்க. எதுல? யூரோ யூஎஸ்டில. என்ன ரீசன்னா மார்க்கெட் வந்து இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு. இங்க வந்து இது வந்து சப்போர்ட் தான். எப்போ இதை கட் பண்ணணுமோ மார்க்கெட் அப்பதான் கீழே போவான். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல செல்லு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா இதை வந்து அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்டர்ப் பண்ணணும். இவ்வளவு தூரமாவது வரணும். அவன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இவ்வளவு தூரம் வர முடியும். இவங்க இங்கே வரல, இங்கனக்குள்ளேயே சைடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாலே இதுவே சிம்பிள். நம்ம வந்து மார்க்கெட் வந்து பையர்ஸ் கண்ட்ரோல தான் இருக்கு. இதுல போய் நம்ம செல் எடுக்கக்கூடாதுன்ற பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் தீர்மானம் ஆயிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு வேளை இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு கன்ஃபார்ம் எடுத்து சரி செல் எடுத்திருக்கோம் அப்படின்னா வெளியே வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளவு தூரம் போகும்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். காரணம் ஸ்ட்ராங்கா பையர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம அடுத்த அடுத்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு யாரு ஸ்ட்ராங், இன்னும் 100% மார்க்கெட்ல யாரு தான் இருக்காங்கன்றத நான் லாஜிக் படி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அப்படி நீங்க லாஜிக் படி நம்ம தெரிஞ்சா மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும். நம்ம கட் பண்ணிட்டோம், வச்சிருச்சு, வேலை போல அப்படிலாம் பார்த்தா நம்மளால ஜெயிக்க முடியாதுங்க. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த லோ மார்க்கெட் கட் பண்றான்னு ஒப்பமே, இதை தாண்டி கட் பண்றான். ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் எனக்குள்ள கட் பண்றான். கட் பண்ண உடனே மார்க்கெட் என்ன ஆகணும்? ஒண்ணு மேல போகணும், இல்ல என்ன ஆகணும்னா கீழே வரக்கூடாது. இருக்குல்ல? ஒண்ணு அடுத்து ஒண்ணு என்ன பண்ணும்? பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து அடுத்து இப்படியே வச்சுட்டு போடும். ஸ்ட்ராங்கா இருந்தா போகணும். ஸ்ட்ராங்கா இருந்தாதாங்க போகும். ஒருவேளை ஸ்ட்ராங் இல்லாத பட்சத்துக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னா கீழே வந்து ஒரு லோ வைப்பான். இல்லைன்னா இங்கனக்குள்ளேயே சைட்வே எடுப்பான். அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு மணி நேரம் இங்கனக்குள்ளேயே நிற்பாங்க. மேலே போறதுக்கு ஆர்வம் இல்லாம. அப்படி இருந்தாலே இன்னும் கீழே வந்து ஏதாவது ஒரு லோவை வச்சுட்டோ போவான்றது லாஜிக். இதுதான் லாஜிக். நம்ம இங்க ஒரு லைட்டா போய் கட் பண்ண உடனே திரும்ப மேல போனா அடுத்த மூவ் அந்த மூவ் நடக்கணும்ல. நம்ம மூவ் அதானே. நம்ம அவன் பண்றான்னு நினைக்கிற அவன் அடுத்து இந்த மூவ் தான் பண்ணுவான்னு நம்ம வெயிட் பண்றோம். அப்ப அந்த மூவ் அவன் பண்ணணும்ல. பண்ணலைன்னா நம்ம மூவா நம்ம மாத்தணும். இப்போ நீங்க இங்க பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்துல வந்து இங்க எனக்குள்ள பை பண்றீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மார்க்கெட் மேல போகணும். மேல போனாம இங்கிட்டே நின்றானா நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு வெளியே வந்துருவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆர்வம் இல்லாம இருக்கான்ட்டு. நீங்க மேல போவான்னு சொல்லிட்டு இங்க இங்க வந்து ஸ்டாப் லாஸ் கீழே போட்டிருந்தீங்கன்னா அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்றோமோ இல்லையோ பை பண்ண மாட்டோம். அதே மாதிரி சப்போர்ட்ல பை பண்றோமோ இல்லையோ செல் பண்ண மாட்டோம். இதுக்கான அர்த்தம் சப்போர்ட்ல பை மட்டும்தான் பண்ணுவோம். இங்க வந்தா செல் மட்டும்தான் பண்ணுவோம். சரிங்களா? ஒருவேளை ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் இங்க கொண்டு வந்தானா இந்த லோ இங்க கன்ஃபார்ம் ஆகும். இங்க கீழே வரும்போது ஏதாவது நம்ம ஒரு சிக்னலை பார்த்து நான் சொன்னேன்ல யார் டாமினேட் அதிகமா இருக்காங்கன்னு பார்த்து நம்ம பை பண்ணிடுவோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்போ வந்து இதுதான் லோ, எப்போ மார்க்கெட் இதை கட் பண்ணுதோ அப்பதான் இந்த லோ ஷிஃப்ட் ஆகும். அது வரைக்கும் இங்க எனக்குள்ளேயே தான் இருப்பான். அது
இதுதான் நடக்குங்க. இதுதான் மார்க்கெட்ல நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அக்யூரேட் ஆயிட்டோம்னா, நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வேவே ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நமக்கு தேவ. இங்க வந்தா செல் பண்ணுவோம். அதே மாரி இந்த இடத்துல வந்தா பை ட்ரை பண்ணுவோம். நான் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி நம்ம வெளிய போணும், எல்லாமே நம்ம ஒவ்வொன்னா பொறுமையா பார்க்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஆ அதே மாரி இது நெறைய பேத்துக்கு போய் சேரணுங்க. நீங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரையுமே பார்க்க சொல்லுங்க. குறிப்பா இது வந்து யாருக்கு ஏத்ததுன்னா, வீட்ல இருக்கிற பெண்களுக்கு ஏத்ததுங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நேரமும் அதிகமா இருக்கும். அவங்க நம்ம சில பேர் ரொம்ப பேர் என்ன பண்றோம்னா, நம்ம ரீல்ஸ பார்த்துக்கிட்டு, நாடகத்த பார்த்துக்கிட்டு, தேவையில்லாம செல்ல நோண்டிக்கிட்டு, டயத்த ரொம்ப வேஸ்ட் பண்றோங்க. நமக்கு அதுல ஒரு என்டர்டெயின்மென்ட் கிடைக்குதுன்னு சொல்ட்டு. அது உண்மதாங்க. ஆனா, அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. நம்ம அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணி நம்ம எல்லாமே அனுபவிக்க தாங்க போறோம். சரிங்களா? அந்த ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் ஒரு லாங் லைஃப் வர இருக்க சொல்லி ஏன்னா எல்லாருமே நம்ம சந்தோஷமா இருக்க தான் பொறந்திருக்கோம். அப்படின்றப்போ, நமக்கு அதுவும் ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க ஆ எனக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ் அதிகமா வைங்க. உங்க உழைப்பையும், நேரத்தையும் குடுங்க. அ மத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அக்கா, அண்ணன், உங்க ரிலேஷன்ல யாராவது இருப்பாங்கன்னா, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நம்ம யாருகிட்டயும் பணம் ட்ரேடிங் பண்றதுக்குன்னு வாங்க மாட்டோம். நான் யாரையும் கான்டாக்ட் பண்ண மாட்டேன். வேற எந்த சோசியல் மீடியாலயும் நான் கிடையாது. நான் உங்கள வந்து நீங்க என்னைய என் கூட பேசணும்னா, நீங்க கமெண்ட்ல மட்டும் தான் போடணும். இன்னொன்னு நான் ஆன்சர் இதில தான் சொல்லுவேன். தயவுசெய்து நான் ஏதாவது தப்பா இருந்தா சொல்லுங்க. நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரியாத விஷயத்த சொன்னீங்கன்னா, நான் தெரிஞ்சுக்கிறேன். மத்தபடி நெகட்டிவா யாரும் கமெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா, நெறைய பேர் இருக்கீங்க. யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. யாருக்குமே யாருமே பிடிச்ச மாரி நடந்துக்க முடியாது. இயற்கையாவே அது அப்படிதாங்க. சரிங்களா? அதனால நீங்க பாசிட்டிவா கமெண்ட் போடுறீங்களோ இல்லையோ, நெகட்டிவா கமெண்ட் போடாதீங்க. நம்ம பயணம் ரொம்ப பெருசு. நான் வந்து எல்லாத்தையும் ப்ராஃபிட் பண்ணி தான் வெளிய அனுப்பணுன்ற ஒரு இது வெளிய அனுப்பணும்னா, மார்க்கெட்குள்ள காசு போட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு விடணுங்கிறது நான் எல்லாமே முன்னாடியே சொல்லியிருப்பேன். எல்லாருமே நல்லா இருக்கலாம். எல்லாருமே ஒரு ட்ரேடிங் குடும்பமா இருக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாங்க.